விவசாயிகள் போராட்டம் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. 29ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்காக மத்திய அரசு விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்திருக்கிறது. ஆனால் அதிலும் கூட எந்த முடிவும் எட்டப்படும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த 3 விவசாய விரோத சட்டங்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதிலே விவசாயிகள் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்கின்ற விதத்தில் ஒரு சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர், நாங்கள் MS சாமிநாதன் கமிட்டி அறிக்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி அதை செய்யவில்லை, நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதுபோல் குறைந்தபட்ச ஆதார அந்த விலையை நாங்கள் ரத்து செய்யவில்லை என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இரண்டுமே எந்த அளவுக்கு உண்மை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள், நம்முடைய பிரதமர் உண்மைக்கு மாறான தகவல்களை தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று வேதனையோடு குறிப்பிடுகிறார்கள். இந்த MS சாமிநாதன் கமிட்டி என்ன சொன்னதென்றால், இன்றைக்கு விவசாயத்துறை தொடர்ந்து நலிவடைந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த விதத்திலும் லாபம் கொடுக்கிற ஒரு துறையாக இல்லை. எனவே இதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவர்கள் தொடர்ந்து இந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை என்பது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய அந்த உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகிறதோ அதற்கு மேல் 50 விழுக்காடு கூடுதலாக அந்த விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று MS சாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை அளித்தது. 2014ஆம் ஆண்டில் பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்த MS சாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை நாங்கள் செயல்படுத்துவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பரிந்துரை செய்திருப்பது போலவே குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்போம் என்று சொன்னாங்க. 2014 மக்கள் வாக்களித்து பாஜக ஆட்சிக்கு வந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, 2015ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அதில் MS சாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்தணும், அதில் சொல்லியிருக்க பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுநல மனுவில் வலியுறுத்தினாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, மத்திய அரசு இது தொடர்பாக தன்னுடைய பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்யணும், அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசை கேட்டாங்க. நாங்கள் வந்தால் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சியை பிடித்த பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் கிடையாது, இதை நாங்கள் செய்ய முடியாது என்று அஃபிடவிட் போட்டிருக்காங்க. இப்படி 2015 சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்ட பாஜக, நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இப்போ என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் MS சாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்தியிருக்கோன்னு கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பொய்யை திரும்ப 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 இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ விவசாயிகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே போராடுகிற விவசாயிகள்லாம் எழுத படிக்க தெரியாத கை நாட்டுகள் கிடையாது. பல பேர் அதில் மிக உயரிய பட்டங்களை பெற்றவர்கள். இன்றைக்கி பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் எந்த மாதிரியானவர்கள் விவசாயத்துறையில் ஈடுபட்டிருக்கார்கள் என்பது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியான நிலையில் பிரதமர் சொல்கிற இந்த உண்மைக்கு மாறான தகவல்களை அவங்க எளிதாக அம்பலப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி RSS சார்பாக இருந்த விவசாய சங்கங்களில் இருந்த பொறுப்பாளர்கள் கூட இன்றைக்கி அதிலிருந்து விலகி இன்றைக்கி விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் வந்தபோது, இந்த விவசாய விரோத சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்ட போது பாஜகவுடைய கூட்டணி கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகியது. இன்றைக்கி
இந்த போராட்டம் இன்டென்சிஃபை ஆகிருக்கிற சமயத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிற அனுமான் பெனிவால் அவர் பாஜகவோட கூட்டணி கட்சியாக இருந்தார். அவரும் இன்றைக்கி இந்த கூட்டணியிலேருந்து விலகி இருக்கிறார். இன்றைக்கி இப்படி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளே அந்த கூட்டணியை விட்டு விலகி இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற ஒரு நிலையிலும் கூட பாஜக, அதிலும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான இந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு நிலையில் இந்த பேச்சுவார்த்தை எந்த விதத்திலும் சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போது ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகில் இருக்கிற நில அளவில் ஜியாகிராபிக்கல் ஏரியாவில் 2.4 விழுக்காடு தான் இந்தியாவில் இருக்குது. அதுபோல் உலகத்தில் இருக்கிற நீர்வளத்தில் 4% தான் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் 17% நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுபோல் உலகத்தில் இருக்கிற கால்நடைகளில் 15% இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்த 17% உலக மக்கள் தொகையையும் உலகத்தில் இருக்கிற 15% கால்நடைகளையும் இன்றைக்கி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உணவு ஆதாரத்தை உறுதி செய்யணும்னு சொன்னால் அது விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். அவர்கள் லாப நட்டத்தை பார்க்காமல் தொடர்ந்து விவசாயத்தில் கோடிக்கணக்கானவர்கள் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நமக்கு இந்த உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் பஞ்சம் என்பது எப்படி 100 வருஷத்துக்கு முன்னே அலை அலையாக இந்தியாவை தாக்குறதோ அப்படியான ஒரு நிலைமை இல்லாமல் இன்றைக்கி நாம் 3 வேளை உணவு பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு நிலையை சீர்குலைத்தால் திரும்பவும் எப்படி 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இங்கே அலையலையாக பஞ்சம் தாக்கி லட்சக்கணக்கானவர் பஞ்சத்தில் மடிந்தார்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். இந்த 3 விவசாய சட்டங்களும் நடைமுறைக்கு வந்தால் அப்படியான பஞ்சம்தான் ஏற்படும். ஏனென்றால் விவசாயிகள் நிலத்திலிருந்து விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அவங்க அப்புறப்படுத்தப்பட்டுட்டா அவையெல்லாம் கார்ப்பரேட் கையில் போயிடுச்சுன்னா இங்கே உணவு உற்பத்திக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லாபம் எதுவோ அதற்கான நோக்கத்தை தான் அவங்க இங்கே நடைமுறைப்படுத்த பார்ப்பாங்க. அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படி தான் பார்த்தது. தனக்கு என்ன வேணுமோ அதை பயிரிட சொல்லி இங்கே விவசாயிகளை வலியுறுத்தினாங்க. அதன் காரணமாக இங்கே உணவு பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளானது, பிரச்சனைக்குள்ளானது. அதனால தான் இங்கே பஞ்சத்தில் லட்சக்கணக்கானவர்கள் மடிந்து போகிற ஒரு நிலை ஏற்பட்டது. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அந்நிய ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி நம்முடைய விவசாயத்துறையை தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்த முயற்சி பண்ணி நம்முடைய உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கினதோ, பஞ்சத்தில் பல லட்சம் பேர் சாவதற்கு காரணமானதாக இருந்ததோ, அதை போல இன்றைய ஆட்சியும் தன்னுடைய நோக்கத்துக்கு தன்னுடைய கூட்டாளிகளான கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களுக்காக இந்த விவசாயத்துறையை முற்றாக அழித்தொழிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு செஞ்சு இந்த சட்டங்களை இயற்றியிருக்காங்க. தொடர்ந்து மத்திய அரசில் இருக்கிற அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பொய்களை மட்டுமே பரப்பி இதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயம் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இன்றைக்கி விவசாயிகளுடைய அந்த உண்மையான குரலை மதித்து அவருடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை மிக முக்கியமானதாக ஒன்று இருக்குது. இன்றைக்கி இது விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து அங்கங்கே போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தினார்கள் என்றாலும் கூட அது மட்டுமே போதாது. இன்றைக்கி பாஜக ஆளாத மற்ற மாநில அரசுகள் இருக்குது. அது கம்யூனிஸ்ட் ஆளுகிற கேரளாவாக இருந்தாலும் சரி, அதுபோல் காங்கிரஸ் ஆளுகிற சில மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அதுபோல் இங்கே இருக்கிற அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாஜக அல்லாத ஆட்சிகள் நடைபெறுகிற தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா இப்படியான பல மாநிலங்களில் இந்த வேளாண்மை துறை என்பது மாநில அதிகார பட்டியல் இருக்கிற காரணத்தினால இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது என்னென்னா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்படி சாமிநாதன் கமிட்டி பரிந்துரை செய்ததோ அதை உறுதிப்படுத்தி இவர்கள் சட்டம் இயற்ற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்குது. மாநில அரசுகள்
அந்த சட்டத்தை இயற்றினால் மத்திய அரசு அதை தடுக்கவே முடியாது. மத்திய அரசு அதற்கு பிறகு பணிந்துதான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. எனவே நாம் இன்றைக்கு விவசாய போராட்டத்தை ஆதரிக்கிற அதே நேரத்தில் பாஜக அல்லாத மாநில அரசுகள் உடனடியாக இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பதை பற்றி, குறைந்தபட்ச ஆதார விலை பற்றிய எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றும் விதமாக உடனடியாக சட்டங்களை இயற்ற வேண்டும். அப்படியான ஒரு கோரிக்கையை, அப்படியான ஒரு அழுத்தத்தை இன்றைக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகள் செய்தால் நிச்சயமாக பாஜக அரசு பணிந்து போவதை தவிர வேறு வழியே இருக்காது. இதை முதல்ல காங்கிரஸ் அதை துவக்க வேண்டும். நாமும் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற அதிமுக அரசு இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்கள் உறுதிப்படுத்தி சட்டம் இயற்றுங்கள் என்று நாம் வலியுறுத்த வேண்டும்.